வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். டெல்லியில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்படுமா? மத்திய அரசுக்கு பரிந்துரை கடிதம் அனுப்புகிறார் கவர்னர் நஜீப். திருச்சியில் திமுக மாநில மாநாடு கோலாகலம். 90 அடி உயர கம்பத்தில் கொடியேற்றி துவக்கி வைத்தார் கட்சித் தலைவர் கருணாநிதி. தமிழக மீனவர்கள் விஷயத்தில் உணர்ச்சியற்ற நிலையில் மத்திய அரசு. பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு எழுதிய கடிதத்தில் முதல்வர் ஜெயலலிதா ஆவேசம். விரிவான செய்திகள். டெல்லியில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்படுமா என்பது குறித்து கவர்னர் நஜீப் ஜங் அறிக்கை அளிக்க உள்ளார். கவர்னர் கேட்டுக்கொண்டபடி 5 நாட்கள் ஆட்சி நீடிக்கும் என்று ஆம் ஆத்மி கட்சி கூறியுள்ளது. மத்திய அரசின் ஒப்புதல் இல்லாமல் ஜன்லோக்பால் மசோதாவை சட்டசபையில் தாக்கல் செய்யக்கூடாது என்று டெல்லி கவர்னர் நஜீப் ஜங் உத்தரவிட்டார். சட்டசபையின் சிறப்பு கூட்டத்தில் நடந்த ஓட்டெடுப்பில் மசோதா தாக்கல் செய்வதற்கு எதிராக 42 எம்எல்ஏக்களும் ஆதரவாக 27 பேரும் ஓட்டளித்தனர். இதையடுத்து முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த அரவிந்த் கெஜ்ரிவால் கவர்னர் நஜீப் ஜங்கை சந்தித்து சட்டசபையை கலைத்து தேர்தல் நடத்த பரிந்துரை அளித்தார். அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் அமைச்சரவையின் ராஜினாமா கடிதத்தை பெற்றுக் கொண்ட கவர்னர் நஜீப் ஜனாதிபதியின் முடிவு வரும் வரை 5 நாட்கள் பதவியில் நீடிக்கும்படி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நண்பகலில் துவங்கியது. முன்னதாக ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால் லோக்பால் மசோதா நிறைவேறினால் தங்களின் தலைவர்களில் ஏராளமானோர் சிறைக்கு செல்ல வேண்டும் என்பதால் காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் அதை தடுத்து விட்டதாகவும் அம்பானிக்கு எதிரான நடவடிக்கையால் தான் இரு கட்சிகளும் கூட்டு சேர்ந்ததாகவும் குற்றம் சாட்டினார். ஊழலை ஒழிப்பதற்காக ஒரு முறைக்கு 1000 முறை பதவியை இழக்க தயார் என்றும் உயிர் தியாகம் செய்யவும் தயார் என்றும் ஆவேசமாக கூறினார் கெஜ்ரிவால். செய்தியாளர்களிடம் பேசிய ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த மணீஷ் சிசோடியா கவர்னர் கேட்டுக்கொண்டபடி 5 நாட்கள் தங்கள் அரசு பதவியில் நீடிக்கும் என்று தெரிவித்தார். இதற்கிடையே ஆம் ஆத்மி கட்சியின் குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ள டெல்லி சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் ஹர்ஷ்வர்தன் ஊழல் மிகுந்த திறமையற்ற பண்பற்ற அமைச்சர்களை காப்பாற்றுவதற்காகவும் அரசியல் அமைப்பையே அவமதிக்கும் வகையிலும் செயல்பட்டு வரும் கெஜ்ரிவால் தேசிய அரசியலுக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துக்காக டெல்லி மக்களை ஏமாற்றிவிட்டார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தலை சந்திக்க தாங்கள் தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார். You see, it is for the Lieutenant Governor of Delhi to decide the future course of action for the citizens of Delhi. As far as we are concerned, we are prepared for everything, including an early elections in Delhi. இந்நிலையில் டெல்லி அரசியல் சூழ்நிலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் வழியாக ஜனாதிபதிக்கு தனது பரிந்துரையை கவர்னர் நஜீப் ஜங் அளிக்க உள்ளார். டெல்லியில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்படுமா அல்லது கெஜ்ரிவால் பரிந்துரையை ஏற்று சட்டசபையை கலைத்து லோக்சபா தேர்தலுடன் டெல்லிக்கு சட்டசபை இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுமா என்பது குறித்து கவர்னர் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் ஜனாதிபதி முடிவு எடுக்க உள்ளார். திமுகவின் 10வது மாநில மாநாடு திருச்சியில் துவங்கியது. 90 அடி உயர கம்பத்தில் கொடியேற்றி மாநாட்டை கட்சித் தலைவர் கருணாநிதி துவக்கி வைத்தார். திமுகவின் 10வது மாநில மாநாடு திருச்சி பிராட்டியூர் பகுதியில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தினங்களில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிற்காக பிராட்டியூர் பகுதியில் 200 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட பந்தல், மேடை மற்றும் செங்கோட்டை போன்ற நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டுக்காக வெள்ளிக்கிழமை முதலே மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கட்சி தொண்டர்கள் வாகனங்கள் மூலம் திருச்சிக்கு வர துவங்கினர். சனிக்கிழமையன்று பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் வருகை தந்த நிலையில் மாநாட்டை திமுக தலைவர் கருணாநிதி கட்சி கொடி ஏற்றி துவக்கி வைத்தார். வரும் ஜூன் 3ஆம் தேதி கருணாநிதிக்கு 89 வயது நிறைவடைந்து 90வது வயது துவங்குகிறது. இதை குறிக்கும் வகையில் மாநாட்டு திடலில் 90 அடி உயரத்தில் பிரம்மாண்ட கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டிருந்தது. தொண்டர்களின் வாழ்த்து கோஷங்களுக்கு மத்தியில் அந்த கொடிக்கம்பத்தில் கருணாநிதி கொடி ஏற்றினார். அதைத் தொடர்ந்து கருணாநிதி, திமுக பொருளாளர் ஸ்டாலின், திருச்சி மாவட்ட திமுக செயலாளர் நேரு, முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் ஆற்காடு வீராசாமி உள்ளிட்ட தலைவர்கள் மாநாட்டு திடலில் இருந்து மாநாட்டு மேடைக்கு சென்றனர். அனைவரையும் வரவேற்று பேசிய முன்னாள் அமைச்சர் நேரு, லோக்சபா தேர்தலுக்கு பின்னர் கருணாநிதி ஆதரிக்கும் ஒருவர்தான் பிரதமராக வர முடியும் என்று குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து மாநாட்டிற்கு தலைமை வகிக்கும்படி கட்சித் தலைவர் கருணாநிதியை ஆற்காடு வீராசாமி கேட்டுக்கொண்டு உரையாற்றினார். மாநாட்டு மேடையில் திமுக தலைவர்களின் உருவப்படங்கள் திறந்து வைக்கப்பட்டன. மாநாட்டில் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றுள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து மேலும் பலர் திருச்சி நோக்கி வருவதால் நகரம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியுள்ளது. இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா,
பிரதமர் நேரில் தலையிட வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் ஜெயலலிதா சனிக்கிழமையன்று பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு தமிழக மீனவர் விவகாரம் தொடர்பாக மீண்டும் ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி 29 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ள சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ள முதல்வர் ஜெயலலிதா, ஆண்டாண்டு காலமாக மீன்பிடி தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள தமிழக மீனவர்கள் அமைதியான முறையில் பாக்ஜல சந்தி பகுதியில் மீன்பிடிக்க முடியவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளார். தாக்குதல், விரட்டுதல், கைது நடவடிக்கை என்ற பீதியுடனே தமிழக கடலோர மீனவர்கள் வாழ்ந்து வருவதாக கூறியுள்ள முதல்வர் ஜெயலலிதா, இருதரப்பு மீனவர்கள் பேச்சுவார்த்தைக்கு பின்னரும் பரஸ்பர உறுதிமொழிகளை தந்துள்ள போதும் இலங்கை கடற்படை தொடர்ந்து பகைமை உணர்வுடன் அத்துமீறுவதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த 1974, 1976ஆம் ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட தவறான ஒப்பந்தங்களே இதற்கெல்லாம் காரணம் என்றும், இந்திய இறையாண்மைக்கு எதிராக கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதாகவும் மத்திய அரசு உணர்ச்சியற்று தமிழக மீனவர்களை காக்க ராஜதந்திர மற்றும் கடும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் இவ்விவகாரத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் நேரில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கவும் உயர்மட்ட அளவில் உத்தரவிட வேண்டும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் பாதிக்கப்படுவது குறித்து கடந்த முறை எழுதியுள்ள கடிதங்களில் சுட்டிக்காட்டியதை நினைவு கூர்ந்துள்ள ஜெயலலிதா, இலங்கை சிறையில் தற்போது அடைக்கப்பட்டுள்ள 29 பேர் உட்பட 121 மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தனி தெலுங்கானா மசோதாவுக்கு எதிராக சீமாந்திரா பகுதியில் 3வது நாளாக சனிக்கிழமையன்று முழு அடைப்பு போராட்டம் தொடர்ந்ததால் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டது. லோக்சபாவில் தனி தெலுங்கானா மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கு ஆதரவாகவும் ஒன்றுபட்ட ஆந்திராவை வலியுறுத்தியும் ஆந்திராவில் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. மசோதா தாக்கல் செய்வதற்கு முன்பே சீமாந்திராவில் வியாழனன்று முழு அடைப்பு போராட்டம் துவங்கியது. பார்லிமெண்டில் சீமாந்திரா பகுதியைச் சேர்ந்த எம்பிக்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து முழு அடைப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டது. அத்துடன் லோக்சபாவில் இருந்து 16 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்தும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடந்தன. மற்ற பகுதிகளைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பிக்களும் ரகளை செய்த நிலையில் சீமாந்திரா பகுதி எம்பிக்களை மட்டும் சஸ்பெண்ட் செய்துள்ளதாக பல்வேறு கட்சியினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சனிக்கிழமையன்று நடந்த முழு அடைப்பு போராட்டத்துக்கு ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் தெலுங்கு தேசம் கட்சியும் ஆதரவு தெரிவித்திருந்தன. இதனால் 3வது நாளாக சீமாந்திரா பகுதியில் இயல்பு நிலை முடங்கியது. வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டு கல்வி நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், வர்த்தக நிறுவனங்கள் போன்ற அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தன. பல இடங்களில் சாலைகளை மறித்து தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. பயங்கரவாதத்திற்கு எதிராக மதங்களும் மனிதர்களும் ஒன்று சேர வேண்டும் என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி கோவையில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பொதுமக்கள் பலர் பலியாகினர். அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி கோவையில் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. ஆர்எஸ்புரம் சாலையில் நடந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் பல்வேறு இந்து அமைப்புகள் பங்கேற்றன. இதில் பங்கேற்ற பாரதிய ஜனதா மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிராக அனைத்து மதங்களும் மனங்களும் ஒன்று சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எங்களை பொறுத்தவரைக்கும் அத்தனை மதங்களும் ஒன்று சேர வேண்டும். பயங்கரவாதத்திற்கு எதிராக அத்தனை மனங்களும் ஒன்று திரள வேண்டும். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்த நிலையை நாம் எடுத்துவிட்டோம் என்று சொன்னால் தமிழகத்திலே பயங்கரவாதத்திற்கு இடம் இருக்காது, இந்தியாவில் இடம் இருக்காது. இந்த நிகழ்ச்சி அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய செய்தி. மதங்களை மறந்து மனங்கள் ஒன்று சேருவோம், மக்களை மக்களாக நடத்துவோம், ஜனநாயக பாதையில் நாம் நடைபெறுவோம் என்பதற்கான ஒரு செய்தியாகத்தான் இது அமைந்திருக்கிறது. அஞ்சலி செலுத்தப்பட்ட பின் பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் இந்து அமைப்பினர் அனுமதியின்றி பேரணி நடத்த முயன்ற போது அவர்களை போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். தமிழகத்தில் காங்கிரஸ் உயிரோட்டத்துடன் இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் வகையில் அதிக அளவில் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக கட்சித் தலைவர் ஞானதேசிகன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகளை மக்களிடம் எடுத்துச் செல்லும் வகையிலும் மத்திய அரசின் நிதியில் எவ்வகையான பயன்களை மாவட்டங்கள் பெற்றுள்ளன என்பன உள்ளிட்ட அனைத்து செய்திகளையும் அறிய மாவட்ட அளவிலான பேஸ்புக் எனப்படும் முகநூலை மாநில தலைவர் ஞானதேசிகன் துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் காங்கிரஸ் தனித்து விடப்படவில்லை என்றும் எந்த கட்சியிலும் இல்லாத வகையில் காங்கிரஸில் மிக அதிக அளவில் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் கூறினார்.
தமிழகத்தில் காங்கிரஸ் உயிரோட்டத்துடன் இருப்பதையே இது காட்டுகிறது என்றும் ஞானதேசிகன் பெருமிதம் தெரிவித்தார். தனித்து விடப்பட்டது, காங்கிரஸ் கட்சி தனிமரமாகிவிட்டது, காங்கிரஸை சீந்துவோர் இல்லை என்றெல்லாம் விமர்சனங்கள் வந்தபோது 10ஆம் தேதி 3 8, 11ஆம் தேதி காலை 10 3 விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று சொன்னபோது தமிழகத்தில் இருக்கிற எந்த அரசியல் இயக்கமும் செய்யாத சாதனையை தமிழகத்தில் காங்கிரஸ் நண்பர்கள் செய்து காட்டினார்கள். சத்தியமூர்த்தி பவனிலே குவிந்த நண்பர்களும் அந்த விண்ணப்பங்களும் காங்கிரஸ் உயிரோட்டமாக இருக்கிறது என்கிற உணர்வை தந்தது. முன்னாள் அமைச்சர் EVKS இளங்கோவன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். சென்னையில் கோயம்பேடு அசோக் நகர் இடையிலான மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் 2வது நாளாக சனிக்கிழமையன்றும் வெற்றிகரமாக நடந்தது. சென்னை நகரில் மெட்ரோ ரயில் அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. கடந்த ஜனவரி 31ஆம் தேதி மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் முதல் கட்டமாக நடத்தப்பட்டது. கோயம்பேடு பணிமனையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் இந்த சோதனை ஓட்டம் நடந்தது. முதற்கட்ட சோதனை திருப்திகரமாக இருந்ததால் வெள்ளியன்று கோயம்பேட்டிலிருந்து அசோக் நகர் வரை மெட்ரோ ரயில் இயக்கி சோதனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து 2வது நாளாக சனிக்கிழமையன்றும் சோதனை ஓட்டம் நடந்தது. கோயம்பேட்டிலிருந்து அசோக் நகர் வரை குறைந்தபட்சம் 10 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகபட்சமாக 25 கிலோமீட்டர் வேகத்திலும் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடந்தது. ரயிலின் ஸ்திரத்தன்மை, சிக்னல் இயக்கம், மின் ஓட்டத்தின் அளவு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சோதனை செய்யப்பட்டது. நம்ம மெட்ரோ கோச்சஸ்ல கொஞ்சம் யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஒன் இஸ் அந்த லக்கேஜ் ரேக் சீட் மேல இருக்கு. அதுல சின்ன லக்கேஜ், ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் வைக்கலாம். ஸோ ஸ்பேஸ் இன்சைட் தி கோச் ரிலீவ் ஆயிடும் ஃபார் பேசஞ்சர்ஸ். இன்னொரு ஃபீச்சர் என்ன, நம்ம ட்ரெயினில் ஒரு கோச்சில் 1/3 கோச் மென்ட் ஃபார் ஸ்பெஷல் கிளாஸ், மீன்ஸ் அப்பர் கிளாஸ். அதில் ஃபேர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் யூனிக் கோச் விச் இஸ் நாட் தேர், வேறு மெட்ரோஸில் கிடையாது. 2/3 ஆஃப் தி சேம் கோச்சில் லேடிஸாக இருக்கும் வித் லோவர் ஹேண்ட் ஹோல்ட்ஸ். அண்ட் இன்னொரு ஃபீச்சர் என்ன, நம்ம வெஸ்டிபியூல் ஏன்னா கேங்வே கனெக்டிங் ஒரு கோச்லேருந்து இன்னொரு கோச், அதில் வைடு கேங்வே. அதனால தான் ஈஸியாக பேசஞ்சர்ஸ் ஒரு கோச்லேருந்து இன்னொரு கோச் போகிறதுக்கு வசதி இருக்குது. அண்ட் லேட்டஸ்ட் மாடர்ன் ஃபீச்சர். இன்னொரு நம்ம ட்ரெயினில் ரீஜெனரேட்டிவ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. எப்போ ட்ரெயின் பிரேக்கிங் பண்ண போகிறது, எனர்ஜி ஜென்ரேஷன் ரைட் அப் டு 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கீழே வரும்போது ஸ்பீடு எனர்ஜி ரீஜென்ரேஷன் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஜென்ரேஷன் நம்ம OHE கேட்டனரி வயர்ஸுக்கு போயிட்டு இருக்கு. அந்த எனர்ஜி அந்த பக்கத்தில் ஓட ட்ரெயின் யூஸ் பண்ணலாம். as well as அந்த எக்ஸிஸ்டிங் ட்ரெயினில் கூட ஏர் கண்டிஷனிங்கு அதை அண்ட் லைட்டிங்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய அபவுட் 35% எனர்ஜி சேவிங் இருக்குது. பிரேசிலேருந்து டோட்டல் 9 ட்ரெயின்ஸ் வருது. அண்ட் பேலன்ஸ் 33 ட்ரெயின்ஸ் வில் கம் ஃப்ரம் இது ஸ்ரீ சிட்டிலேருந்து வருது. கோயம்பேடு பணிமனையில் 800 கிலோமீட்டர் தூரத்திற்கு சோதனை ஓட்டம் நடத்துவதற்காகவே தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கிருந்து உயர்மட்ட பாதைக்கு மெட்ரோ ரயிலை கொண்டு சென்று கோயம்பேடு ரயில் நிலையத்தில் நிறுத்தினர். அங்கிருந்து அசோக் பில்லர் வரை ரயில் இயக்கப்பட்டது. கோயம்பேட்டிலிருந்து அசோக் நகர் வரையிலான 100 அடி சாலையின் மேல் ரயில் சென்றபோது வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பளித்து மெட்ரோ ரயில் ஓட்டத்தை கண்டு ரசித்தனர். திருச்சி திமுக மாநாட்டிற்காக புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் வழியாக கடத்தப்பட்ட 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 4 பேர் கைது செய்யப்பட்டனர். வெள்ளிக்கிழமையன்று மாலை சென்னையிலிருந்து புதுச்சேரி வழியாக வந்த மீஞ்சூர் பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் அப்துல் முனீஸ் என்பவரின் காரை கொங்கராம்பாளையம் சோதனை சாவடியில் போலீசார் சோதனை செய்தனர். அதில் ஏராளமான மது பாட்டில்கள் இருந்ததை கண்டுபிடித்த போலீசார் அப்துலை கைது செய்தனர். இதேபோன்று பனையபுரம் சோதனை சாவடியில் நடத்தப்பட்ட சோதனையிலும் திமுக மாநாட்டிற்காக மது பாட்டில்கள் கடத்தி வந்த வேனை போலீசார் பறிமுதல் செய்து ஓட்டுநர் சரண்ராஜ் என்பவரை கைது செய்தனர். சனிக்கிழமையன்று காலை மது பாட்டில்கள் கடத்தி வந்த மேலும் 2 வாகனங்கள் சிக்கின. அதிலிருந்த 500க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. திமுக மாநாட்டிற்காக மது பாட்டில்கள் கடத்தியது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட 25 லட்சம் ரூபாய் மது பாட்டில்கள் மதுவிலக்கு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தங்கத்தின் விலையில் சனிக்கிழமையன்று சவரனுக்கு 16 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,896 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,862 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் 10 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 51 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 47,890 ரூபாயாக இருந்தது.
தஞ்சை மாவட்டத்தில் சம்பா நெல் சாகுபடி அதிகரித்துள்ளதால் அரிசியின் விலை குறைந்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் மூலம் காவிரி டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு சம்பா சாகுபடி பல லட்சம் ஏக்கரில் நடைபெற்றது. தற்போது தஞ்சை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் நெல் அறுவடை தீவிரமாக நடந்து வருகிறது. சாகுபடிக்கு போதுமான தண்ணீர் கிடைத்ததால் இந்த ஆண்டு சம்பா சாகுபடியில் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைத்தது. விளைச்சல் அதிகரிப்பால் தஞ்சை மாவட்டத்தில் நெல்லின் விலையும் குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு அரிசி மூட்டை ஒன்று 1200 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 900 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்படுகிறது. போன வருடத்தை விட இந்த வருடம் இந்த சம்பா அறுவடை மிகவும் நன்றாக உள்ளதால் இது மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. போன வருஷம் நெல் விலை 1150 ரூபாய் ஆரம்ப விலையாக இருந்தது. இந்த வருஷம் 980 980 வரை விலை இறங்கி உள்ளது. இதற்கு காரணம் கடுமையான விளைச்சல். இந்த விலை சரிவு 3 மாதங்கள் வரை நீடிக்கும் என்று வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.